வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 25/7/2025 விஸ்வ வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 5:55, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை, திதி இன்று அதிகாலை 1:48 வரை, அமாவாசை பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று மாலை 5:57 வரை, பூசம் பின்பு ஆயில்யம், யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:57 வரை, மூலம் பின்பு பூராடம். வாழ்க வளமுடன். மேஷராசி நேயர்களே, தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மைகள் ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. சேமிப்புகள் குறையும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி பிரச்சனைகள் தீரும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். உடன் இருப்பவர்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை குழப்பங்கள் தீரும். ரோகிணி ஆதரவான நாள். மிருகசிரேஷம் நெருக்கம் உண்டாகும். மிதுனராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தேகநலனில் மேன்மையான நிலை ஏற்படும். பொருள் வரவுகளின் மூலம் மேன்மைகள் அதிகமாகும். புகழும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரேஷம் முன்னேற்றமான நாள். திருவாதிரை வளர்ச்சிகள் கூடும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். யோசித்து செயல்படவும். அலைச்சல்கள் அதிகமாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் கவலைகள் தீரும். பூசம் அலைச்சல்கள் கூடும். ஆயில்யம் நிம்மதியான நாள். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் உண்டாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் லாபங்கள் கூடும். தேகநலன் சீராகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் அனுகூலங்கள் ஏற்படும். பூரம் பொறுமையுடன் செயல்படவும். உத்திரம் செலவுகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மேன்மையான நிலை ஏற்படும். முன்னேற்றங்கள் உண்டாகும். வெற்றிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும். ஹஸ்தம் சோர்வுகள் குறையும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் பலமான நிலை உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் அனுபவங்கள் அதிகமாகும். புதுவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்புகள் கிடைக்கும். சுவாதி வளமான நாள். விசாகம் ஆர்வம் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும். மாற்றங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பழைய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தேகநலன் தொடர்பான சிந்தனைகள் கூடும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உதவிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் யோசித்து செயல்படவும். அனுஷம் ஆர்வம் உண்டாகும். கேட்டை ஆதரவுகள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். யோசித்து செயல்படவும். மாற்றங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதிலும் லாபமான நிலை அமையும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகள் கிடைக்கும். செலவுகள் அதிகமாகும்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் நிதானம் தேவை, போராடம் உதவிகள் கிடைக்கும், உத்திராடம் பொருள் வரவுகள் கூடும். மகர ராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் லாபமான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அனுபவங்கள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மனதிற்கு இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்புகள் கிடைக்கும். திருவோணம் மகிழ்ச்சியான நாள். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களை, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பொருள் வரவுகள் கூடும். ஆசைகள் பூர்த்தியாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் மகிழ்ச்சியான நாள். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீனராசி நேயர்களை, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. ஆதரவாக செயல்படுவார்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சிந்தனைகள் கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நெருக்கம் ஏற்படும். உத்திரட்டாதி ஆதாயங்கள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.